ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேர் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். இப்பதான் அந்த சாதி வெறி மில்லுவாங்க தான் சொல்லணும். எம்பிக்காக சொல்லணும், மந்திரிக்காக சொல்லல, மந்திரிக்க சொல்றது, லோக்கல் மினிஸ்டரும் சொல்றது இல்ல. செம்பரப்பாக்கம் ஏரி வந்து திறந்ததை ஒரு ஒரு எம்எல்ஏவா எனக்கு ஏன் தகவல் சொல்லலைன்னு சொல்லி செல்வி பிறந்தகை திறக்கிறது அங்க இருக்கிற அதிகாரியோட வேலைங்க. அதுக்கு எதுக்கு எம்எல்ஏ? நீங்க என்ன சடங்கு சாங்கியமா பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க? இதுல உங்க ஈகோவை எதிர காமிச்சிட்டு இருக்கீங்க. அதிகாரி அவங்க வேலையை செய்யறதுக்கு அனுமதிங்க. அது அதிகாரிகளோட வேலை. ஒவ்வொரு அதிகாரியும் அவங்க வேலையை செய்வார். எப்ப எம்எல்ஏட்ட வரணும், எப்ப வந்து மக்கள் பிரதிநிதிட்ட வரணும்னா அதுல ஒரு பிரச்சனை திறக்கிறதுல. இது வந்து அளவுக்கு அதிகமாக திறக்க போகிறோம், அப்போ மக்கள்கிட்ட சொல்லணும், அறிவிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் முதலமைச்சர்கிட்ட அனுமதி கேட்கணும், அரசாங்கத்துக்கு செய்யணும், மக்கள் பிரதிநிதிக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை தவிர இவருக்கு என்ன வேலை? இதில் போய் அவர் சாதியை வேற திணிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த அதிகாரியின் வேலை. அவர் தண்ணி இவ்வளவு தூரம் வந்தால் நீ திறந்து விடணும், இவ்வளவு டிஎல்சி வந்தால் நீங்கள் இந்த விவசாயத்துக்கு திறந்து விடணும், இந்த கால்வாயை திறந்து விடணும். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாம்ஸ் இருக்கு. அதை அவர் செயல்படுத்திட்டு போறாரு. சரியா செயல்படுத்தலைன்னா கேள்வி கேளுங்க மக்கள் பிரதிநிதி. திறந்து விடுறதுக்கு, சாமி போடுறதுக்கு, சூடம் போடுறதுக்கு என்னைய கூப்பிடலை, என்னைய முன்னெடுத்துல போட்டோ எடுக்கல. இது எந்த வகையான அரசியல்? இது எந்த வகையான ஈகோத்தனை எனக்கு புரியவே இல்லை. இது மோசமான விஷயம்.